வார்சா நகரத்திலிருந்து இனிய காலை வணக்கம். போலந்தில் இப்போ ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய பனிக்காலத்திற்கு ஏதுவாக இந்த மரங்கள் இலைகளை உதிர்க்கிற இந்த பருவகாலம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் இந்த லீவ்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு நாள் எல்லோ, ஒரு நாள் க்ரீன், ஒரு நாள் பிங்க்கு அப்படின்னு சாலை முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் உதிர்ந்து கிடக்கிற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ஒரு ஃபோட்டோஜெனிக்காக நல்லா வீடியோ எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா குளிரும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி 8 டிகிரிஸ். இன்னும் போக போக இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும். வரப்போகிறது வின்டர் சீசன். மக்களுடைய உடை பழக்க வழக்கங்களும் பார்த்திங்கன்னா இந்த பருவ காலத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய டைமிங்கு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸு எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சப்ஜெக்டிவ் அதை பற்றி இல்லை. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் டூர் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் போலாந்து, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவைப்படும், எது கிடைக்கும், எது கிடைக்காது, பேச்சுலராக வரவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும், அது எல்லாத்தை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய அப்பார்ட்மெண்ட் பில்டிங். இது ஸ்டெஃபனா பிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு பெரிய கார்டன் ஏரியா இருக்குது. இது பில்டிங்குடைய பேக் சைடு. பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைட் போய் தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இதுதான் ஸ்டெஃபனா பிரேவி நான் இருக்கக்கூடிய பில்டிங்கு. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இது ஃப்ரண்ட் சைடு. நான் இருக்கிறது 10th ஃப்ளோரில் இருக்கேன் மேலே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய கார்டன் ஏரியா. கார்டனாக ஒரு சின்ன ஒரு குட்டி காடு மாதிரி இருக்கும். அது போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு போலிஷ் ஸ்கூல் இருக்குது. பசங்க ஃபுட்பால் கிரவுண்ட் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இருக்கக்கூடிய ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட். நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் பாத்ரூம், பாத்ரூமில் வாஷிங் மிஷின் இருக்கும், ஆட்டோமேட்டிக், பாத் டப்பு. நான் வீடு குடியேறும் போதே இந்த க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. காலியாக நான் தான் வாங்கிக்கிட்டேன். வாஷிங் பவுடர், டிட்டர்ஜென்ட்ஸ், கம்ஃபர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கேன். அவ்வளோதான் பாத்ரூம். நுழைஞ்ச உடனே ஹால். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தனியாக ரூம் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அங்கேயே ஒரு பெட்டு, ஒரு கவுச்சு, நல்ல பெரிய வார்ட்ரோபு, இதெல்லாமே இருக்குது. இது ஹீட்டர். இங்கே ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, ஹீட்டர் தான் இருக்கும். ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஹீட்டர் தான். நான் வின்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடிக்கு ரூமே கொஞ்சம் நல்லா வார்மாக தான் இருக்கும். நான் இருக்கிறது 10வது மாடி. அதனால் இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஜன்னலை மட்டும் அடிக்கடி திறக்க முடியாது, குளிர் பயங்கரமாக இருக்கும். பார்க்க வெயில் அடித்தாலும் சில்லுன்னு தான் இருக்குது.
இந்த பிளேஸ் பேர் வந்து மொக்கோத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் குரோம்பேட்டை பல்லாவரம் மாதிரி மொக்கோத்தோ அப்படின்றது ஒரு பெரிய ஏரியா, ஒரு பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். முக்கியமான ஆஃபீஸஸ்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஒரு நெஸ்லே, வார்பட்டு, ரோஷ் அப்படின்ற மாதிரியான கம்பெனிகள் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறதுனால வாடகையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜன்னலில் மூடிடுவோம். டைனிங் டேபிள் அப்படின்னு கொடுத்தாங்க, நான் அதை ஒர்க்கிங் டேபிளாக மாற்றிட்டேன். துணி காய போடுறது பார்த்திங்கன்னா இங்கே அதை பற்றி என்ன வின்டர் எதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, துணி காஞ்சிரும். ஏன்னா ட்ரையரில் போட்டுட்டு இதில் போட்டால் ஒரு 4-5 ஹவரில் துணி காஞ்சிரும். அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிசி அப்படின்னு ஒரு அரசு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து இதை பண்ணுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெட்டு. இது வந்து நான் வந்து இதில் கிராசரி வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறேன். இந்தியாவிலேருந்து வந்த மசாலாஸு, அப்புறம் இதெல்லாம் இங்கே வாங்குறது அரிசி. ஃபேன் வந்து சம்மரில் தான் யூஸ் பண்ணுவேன், இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அது கூட நைட்டு தூங்கும்போது தான் யூஸ் பண்ணுறது. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, காஃபி மேக்கர், டிஷ்வாஷர் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறது தான். இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே, டேப்பில் வந்து எப்போவுமே வந்து நல்ல தண்ணி வரும், இதிலேருந்து நம்ம குடிக்கலாம். சில போலிஷ் மக்கள் வந்து கடையில் வாங்கி தான் தண்ணி குடிக்கிறாங்க. அதுலேயும் கேஸ் உள்ளது, கேஸ் இல்லாதது அப்படின்னு 2 வகையான தண்ணி இருக்குது. நான் இதில் தான் தண்ணி குடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டேப்லேயுமே வந்து சுடு தண்ணியும் வரும், பச்சை தண்ணியும் வரும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ், எப்படி எலக்ட்ரிசிட்டிக்கு சார்ஜஸ் இருக்கோ இங்கே கேஸ்க்கும் சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி தண்ணிக்கும் சார்ஜஸ் இருக்குது, சுடு தண்ணிக்கும் சார்ஜஸ் இருக்குது, பச்சை தண்ணிக்கும் சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கார்பேஜுக்கு அவங்க வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கார்பேஜுக்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மீட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது கேஸ் ஸ்டவ்வு. இது கீழே வந்து கிரில் பண்ணுறதுக்கு ஒரு ஓவன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்கான பாத்திரங்கள்லாம் கொடுத்துருவாங்க. அதாவது கிளாஸு, சாப்பிட்ற தட்டு, குழம்பு வைக்கிறதுக்கான பாத்திரங்கள், கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுறதுக்கான இது, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு என்ன தேவைப்படும், நம்ம ப்ரெஷர் குக்கர் நமக்கு தேவைப்படும், நம்ம இட்லி குக்கர் தேவைப்படும், ஆப்பச்சட்டி தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே கிடைக்கும். ஆனால் இந்தியன் ஸ்டோர்ஸில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஓவன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கும். இது வந்து முட்டை எல் சைஸ் முட்டை வந்து எல் சைஸு, எம் சைஸு, எக்ஸ்எல் சைஸு இந்த மாதிரி இதில் கிடைக்கும். நம்ம அண்ணாச்சி கடையில் போய் பெரிய முட்டையாக கொடுங்க அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. இங்கேயும் பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது, அது ரொம்ப எனக்கு வசதியாக இருக்கும். சில நேரம் சிம்னி வேலை செய்யலையோ ரொம்ப புகை வரும்போது இந்த ஜன்னல் நான் திறந்து விட்ருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனும் நல்லா, ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்லாம் வழக்கமாக சின்னதாக இருக்கும், பட் இது நல்லா பெருசாகவே இருக்குது. இதயம் நல்லெண்ணெய், ஜோதிகா படம் போட்ட இதயம் நல்லெண்ணெய். விருதுநகர்லேருந்து வந்து லண்டனுக்கு வந்து, லண்டன்லேருந்து போலந்து வந்திருக்கு. இது போலந்து ஊறுகாய், வெள்ளரிக்காய், ஆலிவ்ஸ், நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த டப்பா, மசாலா டப்பாலாம். இது வெண்டைக்காய், இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ்ஸு, ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். இந்த மசாலா நான் வாங்கினது. டீ பவுடர் இங்கே வாங்கினது. அவங்க கொடுத்த பாத்திரம் பார்த்திங்கன்னா செராமிக்கில், பீங்கானில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அவங்க கொடுத்தது. இந்த மசாலாலாம் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அது போக என்ன மாதிரியான பாத்திரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா பிரியாணி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஓனர் கொடுத்தது தான். இந்த மாதிரியான சின்ன பாத்திரங்கள், அப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸு,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீங்கான் பாத்திரங்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்தது, இதெல்லாம் நான் வாங்கினது. அப்புறம் இந்த ஸ்பூன்ஸு, கத்தி, மற்ற டூல்ஸு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்தது தான். ஸோ இதுதான் வந்து டோட்டல் என்டையர் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 zlotys, அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு 34,000 ரூபா. ஒட்டுமொத்த யூரோப்பில் இது வந்து கொஞ்சம் சீப் தான், இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டில் வாடகை மட்டும் கிடையாது, காஸ்ட் ஆஃப் லிவிங், எனக்கு என்ன மாதிரி செலவுகள்லாம் ஏற்படுது, என்ன மாதிரி வசதிகள்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வரக்கூடிய செக்ஷனில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். சரி, இப்போ நம்ம வந்து ஒட்டுமொத்த காஸ்ட் ஆஃப் லிவிங் போலந்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாடகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து போலந்தோடைய கேபிட்டல் வார்சாவில் இருக்கேன். ஸோ இங்கே வேலை வந்து மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ என்னுடைய ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1700 அப்படின்றப்போ இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது ப்ரைவசி வேணும் அப்படின்றவங்களுக்கு 1400, 1600 இந்த மாதிரி ப்ரைஸஸ் ஆகும். ஷேரிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 600 to 1000 zlotys கிட்ட ஆகும். ஒரு zloty அப்படின்றது 20 இந்தியன் ருபீஸ். போலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கேல்குலேஷன் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலை எப்போவுமே கொஞ்சம் அங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டு வாடகை அப்படின்றது இப்படி ஆகும். இப்போது நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா வந்து 2500 3000 zlotys வரைக்கும் உங்களுக்கு ஆகும். இன்னும் புது வீடு அப்படின்னா போக போக 3500 4000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப விலை ஜாஸ்தி இங்கே இருக்க இதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 குழந்தைகளோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு 2500 3000 zlotys அப்படின்றது ரீசனபிளான ப்ரைஸ். இது போக கேஸு, வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையுமே தனித்தனி சார்ஜஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 200 zlotys கிட்ட ஆகும். ஸோ வாடகை ப்ளஸ் 150 to 200 zlotys எக்ஸ்ட்ரா அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. வைஃபை அப்படின்னு வரும்போது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான், 80 zlotys யூபிசி கனெக்ஷன். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து டோட்டல் பிக்சர் ஆஃப் தி ஹவுஸ் ரெண்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து கேபில் தான் போகணும் அப்படின்னு கார் வாங்கணும் அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 4 zlotys அந்த மாதிரி தான் ஆகும். மந்த்லி பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 110 zlotys. 3 months பாஸ் அப்படின்னா 280. இன்னும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டு யூனிவர்சிட்டி கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அப்படியே பாதி குறைஞ்சிரும். 110னா 60, 280னா 140 அந்த மாதிரி பாதியாக குறைஞ்சிரும். அப்படி நீங்கள் கேபு, யூபரு அந்த மாதிரி புக் பண்ணி அப்படின்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20, 10, 15 இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்து பேசிக் நெசசிட்டிஸ், ஃபுட்டு இதுக்கு வருவோம். இப்போது பால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 லிட்டர் பாலோடைய ப்ரைஸ் வந்து 3 zlotys. இன்னும் சப்சிடைஸ்டு பெத்ரோன்கா அப்படின்ற மாதிரி சில ஷாப்ஸ் இருக்குது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்சிடைஸ்டு ப்ரைஸில் தருவாங்க 2.25 zlotys. இன்னும் விலை போக போக காய்கறியோட விலை வந்து ஒவ்வொரு கடை வந்து மாறுபடும். கேர்ஃபோர் மாதிரி கடைகள் அப்படின்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். பெத்ரோன்கா, ஆஷன் அப்படின்னு சில கடைகளாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கும். அடுத்து இப்போது ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டோர் தான் போய் வாங்கி ஆகணும். இங்கே என்ன மாதிரி ரைஸ் கிடைக்குன்னா அந்த சோனா மசூரி ரைஸ், நம்ம ஊர் பிராண்டு மாதிரியே சாப்பிட்ணும் அப்படின்னா ஆச்சியுடைய சோனா மசூரி ரைஸ் இருக்குது. அது வந்து 10 கிலோ அரிசி வந்து 75 zlotys. அடுத்து பார்த்திங்கன்னா 5 கிலோ ரைஸ் வந்து 38 zlotys. இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். இந்த மாதிரி பேக் பார்த்துக்கோங்க. ஆச்சி, சோனா மசூரி, பாயில்டு பொன்னி ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை நான் காலி பண்ணிட்டேன். இதுதான் 10 கிலோ பேகு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். துவரம்பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ துவரம்பருப்பு வந்து 17 zloty. உளுத்தம்பருப்பு 500 கிராம் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 zloty ஆகுது. பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊர் இண்டியா கேட் ரைஸே கிடைக்குது. இது வந்து 1 கிலோ பேக். இது இந்த 1 கிலோ பேக்கோட ப்ரைஸ் வந்து 16 zloty. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இங்கே விற்கும். நான்லாம் வந்து பார்த்தா இட்லி வீட்லேயே அரைச்சிக்கிறது தான், இட்லி அரிசிக்கு இல்லை வீட்லேயே அரைச்சிக்கிறது தான். ஸோ 1 kg இட்லி அரிசி வந்து
12 zloty. அடுத்து இந்த மாதிரி எல்லாமே 10 13. சுண்டல் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து 13 zloty. இங்கே மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆச்சி மசாலா இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி சிக்கன் கறி மசாலா பாக்ஸில் கிடைக்கும். இது எல்லாமே 12 13 இந்த மாதிரி ப்ரைஸ் தான் ஆகும். அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்கினீங்க அப்படின்னா காய்கறி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 zloty குறையாமல் ஒரு ஃபேமிலிக்கு வரும். அடுத்து இப்போ சன்ஃப்ளவர் ஆயில், நம்ம 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் இங்கே பார்த்தீங்கன்னா இது போலிஷ் ஸ்டோர்ஸில் நான் வாங்கினேன், இந்தியன் ஸ்டோரில் கிடையாது. இது வந்து 7 zlotys. முட்டை 10 முட்டை வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன், 10 முட்டை வந்து 9 zlotys. ஸோ இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டால் உங்களுக்கு 7 கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதுவே நீங்கள் வந்து இதே நிலை நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி அது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 38 zloty. கிட்டத்தட்ட பல மடங்கு விலை வந்து கூட. ஏன்னா அது இங்கே கிடைக்காது, இந்தியன் ஸ்டோரில் தான் கிடைக்கும். நீங்கள் போலிஷ் ஸ்டோர்ஸில் ஒரு காய்கறியோ ஒரு ஃப்ரூட்ஸோ வாங்குறதுக்கும் இந்தியன் ஸ்டோர்ஸில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து நிறைய விலை வந்து கூட. ஏன்னா இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் வந்து ஆப்பிள் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸாக ரொம்ப ரொம்ப சீப்பு. ஆப்பிள், அப்புறம் வந்து பேரிக்காய், திராட்சை இதெல்லாம் சீப்பு. இன்னும் போக போக சீசன் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிலாம் வந்து ஸ்ட்ராபெரி செரிஸ்லாம் ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். சின்ன சின்ன சிறு வியாபாரிகள், சாலை தெரு வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டு விற்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும், நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தக்காளி கொஞ்சம் வெங்காயம் விட தக்காளி விலை கூட. இப்போ 1 கிலோ தக்காளி பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 zloty வரைக்கும் ஆகும். வெங்காயம் 1 கிலோ வந்து 5 zloty ஆகும். வெங்காயம் பல விதமான வெங்காயம், நம்ம வெள்ளை வெங்காயம், சிகப்பு, இந்த மாதிரி பல வகையான வெங்காயம்லாம் கிடைக்கும். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப சீப்பு. கிட்டத்தட்ட 1 zlotyக்கும் குறைவான இதில் நான் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நான் வாங்கிடலாம், எனக்கு அது போதும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய போலிஷ் ஸ்டோர்ஸில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், இந்த மாதிரி சின்ன வியாபாரிகிட்ட வாங்கக்கூடிய காய்கறிகள்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர்மெலன் நம்ம ஊர் மாதிரியே கிடைக்கும், அதே அளவு சீப்பாக கிடைக்காது, கொஞ்சம் விலை கூட இருக்கும். இப்போது இந்த ஆட்டம் சீசன் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் கிடைக்குது. இதுவே அப்படியே நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு போனீங்கன்னா நம்ம அங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா, நமக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கோவக்காய், சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, வெத்தலை, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து அவரைக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் ஸ்டோரில் தான் கிடைக்கும். அது போக இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தேவையான நம்ம ஊரில் கிடைக்கிற மேகி, விக்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய அந்த சேமியா, முறுக்கு, மிக்சரு, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸு, பன்னீர், இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஊறுகாய், இப்போ பருப்பு பொடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிட்டில் இண்டியாவில் கிடைக்கும். இங்கே கிடைக்காத பொருள் அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது, கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஏன்னா எல்லாமே இந்தியன் ஸ்டோர் அப்படின்னு நான் சொன்னாலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் யூகே, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வரதுனால விலை அதிகமாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் ரொம்ப சீப்பு. நம்ம ஊரை விட இங்கே சிக்கன் ரொம்ப சீப்பு. 1 கிலோ சிக்கன் வந்து 6லேருந்து 7 zlotyக்குள்ளே நம்ம வாங்கிடலாம். தனித்தனி பீஸாக இருக்கும், அதாவது லெக் பீஸ் தனியாக, பிரெஸ்ட் பீஸ் தனியாக, அந்த மாதிரி கிடைக்கும். ஹலால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹர்பி, முஸ்தஃபா அப்படின்னு சில ஷாப்ஸ் இங்கே இருக்குது, அங்கே வந்து ஹலால் மீட் கிடைக்கும். மட்டன் வந்து சேம் ப்ரைஸ் தான், நம்ம ஊருக்கும் இங்கே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மட்டன் அப்படின்னா வெள்ளாடு கிடைக்காது, இங்கே வந்து இந்த ஷீப் தான் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா 65 zloty, விலை ரொம்ப கூட மட்டன் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இப்போ குறிப்பாக சென்னை மாதிரியான கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இங்கே ஃபிஷ் வெரைட்டிஸ் கிடைக்கும். பட் நம்ம ரொம்ப தேடணும், போய் எங்கே தேடி பார்த்தா தான் கிடைக்கும். மற்றபடிக்கு நாங்கள் அதிகமாக சாப்பிட்றது டோரோடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ், அது வந்து பார்க்க நம்ம ஊர் சின்ன விலை மீன் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மீன் தான் நான் வாங்குவேன். அந்த மீனுடைய இது பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும், ஒரு 12 zloty 13 zloty கிட்ட ஆகும். இப்போது ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு 2 மீன் வாங்கினா அது கரெக்டாக இருக்கும். ப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ ப்ரான் வந்து 18 zloty, நல்ல பெரிய சைஸ் ப்ரான்ஸே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான்வெஜ்ஜு, மற்ற எல்லா மீட்டும் கிடைக்கும், முயல், அப்புறம் வான்கோழி, இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும் இங்கே. தண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி நான் எங்கள் வீட்டில் தான் பிடிச்சி டேப்பில் தான் குடிக்கிறேன். அது வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அந்த ஃபில்டர் மூலமாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறேன். மற்றபடி இங்கே நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா 5 zlotys ஆகும். தண்ணியை விட இங்கே பீர் ரொம்ப சீப்பு, அதனால் நிறைய மக்கள் வந்து தண்ணியை விட இங்கே பீர் தான் அதிகமாக குடிச்சிட்ருக்காங்க. ஆல்கஹால் அந்தளவுக்கு இங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மெடிசன் அப்படின்னு வரும்போது இங்கே மெடிசன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மற்ற எல்லா விஷயத்தோட மெடிசன், எஜுகேஷன் இந்த 2 விஷயம் வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மோஸ்ட்லி இங்கே வரவங்க வந்து இன்சூரன்ஸில் தான் வருவாங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மற்றபடிக்கு சின்ன சின்ன இப்போ விஷயங்கள் இப்போது வந்து மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம அங்கே கொடுக்குறத விட இங்கே வந்து ஒரு 4-5 மடங்கு விலை அதிகமாக கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ். இப்போது இந்தியாவிலேருந்து வர்ற நம்ம மக்கள் வந்து எந்த மாதிரியான ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து போலிஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரீ, அரசு நடத்துகிற பள்ளிகள். இங்கே வந்து எல்லா விதமான வசதிகளுமே இருக்கும். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா சப்ஜெக்டும் வந்து போலிஷில் தான் இருக்கும். இங்கேயே நம்ம வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒத்து வரும். இல்லை நம்ம வந்து வேறு கண்ட்ரிக்கு மூவ் ஆகும், திருப்பி இந்தியாவுக்கே போயிடும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இங்கே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடியன், அமெரிக்கன், பிரிட்டிஷ் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்குது. ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் இப்போ சொன்ன ஒட்டுமொத்த செலவு, ஒரு குடும்பத்துடைய செலவு அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு இங்கே வந்து ஒரு 5000 zloty ஆகுது. இல்லை எனக்கு நான் தனியாக இருக்கேன், எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 3600 ஆகுது அப்படின்னா ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு 5000 zloty ஆகுதுன்னா அப்படியே அந்த ஃபீஸ் வந்து ஒரு குழந்தைக்கு அந்த 5000 zloty நம்ம அப்படியே போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுடைய நிலைமை. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல், போலீஸ் ஸ்கூல்லாம் அது ஃப்ரீ. ஸோ ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலிக்கு இங்கே வரீங்க அப்படின்னா எவ்வளோ காசு நமக்கு சேலரியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஒரு 12,000 zloty வரைக்கும் நம்ம வந்து சம்பாதிக்கணும். அப்படின்னா இங்கே இருக்கிற லைஃப்பை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக கொஞ்சமாக சேவ் பண்ணிவிட்டு யூரோப்பையும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இதுதான் போலந்து நாட்டுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ இந்த அளவில் நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா இங்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர். இது வந்து வெவ்வேறு மக்களுக்கும், வெவ்வேறு பகுதியிலேருந்து வரவங்களுக்கும், வெவ்வேறு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும், எந்த கடையில் பொருள் வாங்குகிறோம், எந்த இடத்துல நம்ம வீடு பிடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.